ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேஷன் துவரம்பருப்பில் டேஸ்டியான கீரை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப்பு ரேஷன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கீரை கிடச்சதுனால எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் அலசிட்டு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 1.5 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வழக்கமாக தட்டுற மாதிரி கடலைப்பருப்பு வடைக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டிட்டு சுட சுட காஞ்சிட்டு இருக்க எண்ணெயில் சேர்த்து 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே பொரிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. இதில் போட்டிருக்க கீரை, அப்புறம் தட்டி போட்டிருக்க பூண்டு, பெருங்காய வாசனையோட செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.